ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே 21 டேஸ் லாக்டவுன் பீரியடில் தான் இருக்கிறோம். இந்த பீரியட் வந்து ரொம்பவே நம்ம இந்தியாவுக்கு ரொம்பவே ஒரு க்ரூஷியலான பீரியட் தான். இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எசென்ஷியலான திங்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வெளியில் போகணும். இங்கே வந்து எங்களுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இவங்க சுக்ரீத்தோட அப்பா வந்து அன்றைக்கி லாஸ்ட் வீக் இங்கே பாருங்கள், இப்போ கூட ஒருத்தர் வெளியில் போயிட்டுருக்காரு. அவர் எந்த ரீசனுக்காக வெளியில் போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக்லேருந்தே உங்கள் அப்பாவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு வீக்கெண்ட் காலையில் 6:30க்கெலாம் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இருக்கிறத வச்சு ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் பார்த்துட்ருக்கேன். எங்களுக்கு வந்து தேங்காய் கிடைக்கல. ஸோ தேங்காய் இல்லாத முதல்ல நம்ம இட்லி தோசைக்கெலாம் சட்னிக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இட்லி பொடி அரைச்சி வச்சிடலாம். நம்ம எதர் காலையில் இல்லைன்னா நைட்டுக்கு நம்ம வந்து இட்லி பொடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். 2 வகையான இட்லி பொடி நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்து வேர்க்கடலை பொடி, இன்னொன்று வந்து யாராச்சும் வெளியில் கிராஸ் ஆனாலே எனக்கு அப்படியே எரிச்சலாக வருது. ஏன்டா இவங்கெல்லாம் வெளியில் போகிறாங்கன்னு எனக்கு அப்படியே கடுப்பாக வருது. தட்ஸ் ஓகே. அவங்க மேபி என்ன எமர்ஜென்சியில் அவங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம 2 வகையான பொடி பண்ண போகிறோம். ஒன்று வந்து வேர்க்கடலை பொடி, இன்னொன்று வந்து நார்மலான நம்ம உளுந்து வச்சு அரைக்கிற பொடி தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இங்கே என்னோட பேர்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லோ கலர் வந்து யுவி, அதோட பேர். இன்னொன்று வந்து ஜிவி. ஸோ ஜிவி அண்ட் யுவி ரொம்பவே க்யூட்டாக இருப்பாங்க. என்னோட டைம் பாஸ் இதுன்னே சொல்லலாம். பாய் சொல்லுங்கள் யுவி, ஜிவி, பாய். ஸோ இன்றைக்கி நான் இதை க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலாக என்னோடய ஷெட்யூல் படி நான் க்ளீன் பண்ணலை. சரி, சுக்ரீத் ராம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே நான் வந்து அரைச்சி முடிச்சுட்டு வந்துடலாம் இட்லி பொடியை. இல்லைனா அவன் எந்திரிச்சிட்டானா நொயின்ட்டே இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி வீடியோ எடுக்கும் போதுல உங்களுக்கு நடுவில் கூடி பேர்ட்ஸ் சத்தம் கேட்கும். ஸோ சாரி ஃபார் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சாரி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3rd டே இருக்கோம். ஸோ அந்த 21 டேஸில் நம்ம 3rd டேயில் இருக்கோம். மேபி நான் போஸ்ட் பண்ணும் போதில் அது 5th டேயாக கூட இருக்கலாம். முதல்லையே நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோன்னா உங்களுக்கு அந்த 3 வீக்ஸ் பீரியட்ஸ்குள்ளே ஓரளவுக்கு செட்டில் ஆகும் நம்புகிறோம். மேபி இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆனால் கூட ஓகே, நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி மதியம் என்ன வச்சேன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து சாம்பார் வச்சேன். இன்றைக்கி ஃப்ரைடே, நான் ஷூட் பண்ணுற அன்றைக்கி வந்து இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ அதனால் நான் சாம்பார் வச்சேன். இன்றைக்கி சாம்பார் வச்சு என்னது எண்ணெய் கத்திரிக்காய் பொரியலை. அப்புறம் சுக்ரீத் ராம் வந்து ரொம்ப கத்திரிக்காய் சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் அவனுக்காக ஒரு பாதி கேரட் மட்டும் போட்டு நான் வந்து பொரியல் பண்ணேன், துருவி போட்டு. ஸோ அவன் அதையே சாப்பிடலை, மிச்சம் வச்சுட்டாக. சரி, ஈவினிங் எந்திரிச்சானா ஊட்டி விட ட்ரை பண்ணணும், இல்லைன்னா நான் தான் சாப்பிடணும். அப்புறம் இது வந்து பால். இது என்னன்னு எனக்கே தெரியலையே. இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்னன்ட்டு. அப்புறம் இது வந்து என்னென்னா சத்து மாவு வந்து நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் முன்னாடியே. ஆனால் அது வந்து அரைச்சி எனக்கு வந்து 3-4 months ஆயிடுச்சு. லைட்டாக வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் வந்து இன்னைக்கு காலையிலேயே வறுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஸோ ஆறினால நம்ம வந்து பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சிடலாம். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிலவேம்பு கஷாயம். இந்த நிலவேம்பு கஷாயம் வந்து நான் காலையிலேயே போட்டு வச்சுட்டேன். நம்ம வந்து நிலவேம்பு கஷாயம் இந்த மாதிரி டைமில் நம்ம கண்டிப்பாக குடிக்கணும். தொடர்ந்து 3 நாள் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி பவர் கூடும். இப்போவே டைம் வந்து 4:45 கிட்ட ஆயிடுச்சு. பெஸ்ட்டு வந்து நான் எப்போவும் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறது தான், இல்லைன்னா சுக்ரீத்ரா முழிச்சிருவாங்க. சரிங்க, வச்சிடலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 கப்பு வேர்க்கடலை எடுக்க போகிறேன். முதல்ல இந்த ஒரு செட்டை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அதான இட்லி பொடிக்கு வந்து உளுந்து வந்து நான் இதில் மானுப்படி. ஸோ இதில் வந்து தலை தட்டி 2 இந்த மாதிரி 2 மானுப்படி நான் இன்றைக்கி போட்டு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை பொடியை பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டி நம்ம இட்லி பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 1 கப்பு வேர்க்கடலையை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம்.
குறைவான தீயில தான் வச்சுக்கோங்க. வேர்க்கடலை பொடி வந்து நம்ம முதலே பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து நல்லா ஆறணும் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் நம்ம முதல்ல இதை வறுத்து வச்சுட்டோன்னா இது நல்லா ஆறிட்டு இருக்கும். நம்ம அந்த சமயத்தில் நம்ம அதுக்குள்ளேயே நம்ம சாதாரண இட்லி பொடிக்கு நம்ம வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கடலையை எடுத்து இப்படி தொளி உரிச்சிங்கன்னா தொளி வந்து இப்படி தொளி உரிச்சோன்னா தொளி வந்து உரியும். ஸோ இப்படி உரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், இறக்கிடலாம். நம்ம இன்னும் ஒரு சில இதுக்கெல்லாம் தொளி வந்து சரியாக உரியல. ஸோ இன்னும் 2 நிமிஷம் கிடக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ இது வந்து இப்படி தொளி உரிச்சிங்கன்னா டக்குன்னு தொளி உறிஞ்சிரும். இது வந்து நல்லா ஆறணும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு எண்ணெய் விடாமல் இருக்கும் நம்ம அரைக்கும் போதில். இது வந்து ஆறுறதுக்குள்ளேயே நம்ம மீதி பொருள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து பூண்டு நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து கம்மியான பூண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இருக்கிறத வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் இன்றைக்கி போடுறேன். இந்த சைஸ் நம்ம ஒரு முழு பூண்டு நம்ம போட்டோன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தான் போடுறேன், அதில் பாதி தான் போடுறேன். ஏன்னா பூண்டு வந்து ஃபுல்லாக வேணும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. இதை வந்து நம்ம லைட்டாக இடித்து வச்சுக்கலாம். இதுக்கு தொலிலாம் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே இடிச்சுக்கலாம். தொலியோடு போட்டால் தான் உங்களுக்கு வந்து ருசி. ஸோ இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 2 சொட்டு இல்லை 3 சொட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு, நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து இதே பேன்லேயே நம்ம வந்து கருவேப்பிலை வந்து வறுக்க போகிறோம். இது வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னா கருவேப்பிலையை அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து வதங்கிடுச்சு. இதில் 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்க்க போகிறோம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலை, ஆனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு லெமன் சைஸ் புளி போடுறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பெரட்டி எடுத்துட்டோம்னா இதில் பெருங்காயம் ஒட்டி இருக்கிறது எல்லாமே இந்த இதில் ஒட்டிக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான், வேர்க்கடலை பொடிக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அரைக்கிறது, இது நல்லா ஓரளவுக்கு கூல் ஆயிடுச்சு, இன்னும் கூல் ஆகட்டும். ஸோ இதை அரைக்கிறது வந்து எது முதல்ல அரைக்கணும் எது ரெண்டாவது அரைக்கணும் நான் சொல்கிறேன். இல்லைன்னா வந்து உங்களுக்கு எண்ணெய் விட்டுரும், கடலையும் சரி பூண்டுமே நல்லா அரைச்சிட்டோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். இப்போ நம்ம இட்லி பொடிக்கும் வறுத்து வச்சிடலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மானுப்பொடி உளுந்தம்பருப்பு போட போகிறேன். செவக்க வறுத்துக்கலாம். இப்போ வந்து பாதி ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து ஜீரகமும் மிளகும் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி 4 விரல் தள்ளுங்க, எவ்வளோ ஜீரகம் வருதோ அதை போட்டுக்கோங்க. மிளகு வந்து அதே மாதிரி 3 விரல்கிட்ட எடுங்க. ஸோ 3 விரல்கிட்ட எடுத்தால் இவ்வளோ வருது. ஸோ இதை போட்டுக்கோங்க, போதும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான உப்பு போட்டுடலாம். நான் வந்து கல் உப்பே போட்டுக்கிறேன். உப்பு பத்தலைன்னா திரும்ப நம்ம போட்டுக்கலாம், தூள் உப்பு போட்டுக்கலாம்.
இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து வந்து கடலைப்பருப்பு வறுக்க போகிறோம். இதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை மாலுப்படி. இதையும் அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. வத்தல் வறுக்க போகிறோம். ஒரு 7லேருந்து 8 வத்தல் எடுத்துக்கோங்க. வத்தலை வந்து தனி பிளேட்டுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் நான் போட போகிறேன். ஸோ நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வெங்காயம் வந்து உங்களுக்கு சட்டுன்னு கருகிரும். பருப்போட சேர்த்துடலாம். கருவேப்பிலை போட போகிறோம். ஸ்லோ பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை வந்து வத்தல் பிளேட்டில் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பூண்டு வந்து நான் இங்கே 3 பல் தான் சேர்க்குறேன். தட்டி வச்சுக்கலாம். ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி பொடிக்குமே எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டோம். இதையுமே ஒரு ஆர்டராக தான் நம்ம வந்து திரிக்கணும். ஸோ இது வந்து இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. முதல்ல வந்து நம்ம இட்லி பொடிக்கு திரிச்சிடலாம். எல்லாம் மிக்சியெல்லாம் காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. முடியுமே முதல்ல வத்தல் கருவேப்பிலை அரைச்சிட்டு வந்துடலாம். வந்து நம்ம இந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். கடைசியாக தான் பூண்டு போடணும். நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஓரளவுக்கு கொரகொரன்னு அரைச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பூண்டை சேர்த்துடலாம். இட்லி பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். வேர்க்கடலை வந்து நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு நல்லா சூப்பராக ஆறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். இல்லைன்னா எண்ணெய் விட்டுரும் வேர்க்கடலையிலேருந்து. வேர்க்கடலையை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு அரைச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கடலையை ஆட் பண்ணிடலாம். இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை போட போகிறோம். ஜஸ்ட் பல்ஸ் தான் கொடுக்கணும். வேர்க்கடலை பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும். சுவையான வேர்க்கடலை பொடியும் செஞ்சாச்சு. அப்புறம் உளுந்து வச்சு இட்லி பொடியும் பண்ணியாச்சு. இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.